இந்த சபையினுடைய ஊழியக்காரனுக்கு சொல்றேன், மோசே அன்னைக்கு என்ன நிலைமை பட்டானோ அந்த நிலைமை தான் அந்த சபையினுடைய ஊழியக்காரனுக்கும். யார் என்ன கேட்கிறோம்? ஒரு அன்பின் விருந்துக்கு நீங்க சமைக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ஒரு 8 மணிக்காவது வாங்க, அது நீங்க முன்னாடி வந்து வேலையை பாருங்கன்னா அந்த சோழியன்ட்டு ஆகாது. நான் எத்தனை மணிக்கு வருவேன்னா அத்தனை மணிக்கு தான் நான் வருவேன். யார் கீழ்படுகிறோம்? யார் கேட்கிறோம்? சொல்லுங்க, ஒருத்தன் சொல்லுங்க, ஒரு ஆள், யாராவது ஒரு ஆள். நீ தம்பி ஊழியக்காரன் சொல்றத நான் அப்படியே கேட்கிறேன் தம்பி, நான் கேட்கிறேன்ப்பா. யார் சொல்றோம்? எப்படிங்க தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் இருக்கும்? எப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் இருக்கும்? வேதம் சொல்லுது ஊழியக்காரனை குறித்து, ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு சொல்றவன். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு அறிவிக்கிறவன். நேற்று நான் வாட்ஸ்அப் மீட்டிங் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு எனக்கு 10 மணி ஆச்சு. 10 மணிக்கு படுக்கிறேன். கரெக்டாக 2 மணிக்கு ஆண்டவர் என்னை எழுப்புறாரு, எந்திரா நான் வந்துட்டேன்டா, இன்னும் நீ தூங்கி இருக்கி அப்படின்னு. ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட என்னால் கேட்க முடியல. அப்படியே மூஞ்சியை கழுவிட்டு அப்படியே தேவ சமூகத்தில் 2 மணிக்கு ஜெபம் பண்ணேன். 2 மணிக்கு ஜெபம் பண்ணேன். 4:30 வரையும் ஜெபம் பண்ணேன். 4:30க்கு அப்படியே எந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு திரும்ப 5 மணிக்கு மீட்டிங் வந்தேன். 6 மணி வரை இங்கே இருந்தேன். எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன் நான்? கணக்கு தெரியாத உங்களுக்கு? எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கிறேன்? 10 மணிக்கு படுத்தேன், 2 மணிக்கு எந்திரிச்சேன். எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கிறேன்? 3 மணி நேரமா? 4 மணி நேரம் தூக்கம். நம்ம எப்படி தூங்குறோம்? 8 மணிக்கு படுக்க வேண்டிய ஆள் 9 மணிக்கு படுத்துட்டோம்னா காலையில் 6 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய 8 மணிக்கு எந்திரிக்கிறோம். என்ன கேட்டால் நான் லேட்டாக படுத்துட்டேன். இன்னைக்கு நாப்பில் என்ன படுத்து தூங்கிடுவேன்னு நினச்சிக்கிறீங்களா? இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா